இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு சர்வதேச முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவா, ஏஎஃப் டே, ஆல் ஃபூல்ஸ் டே அல்லது ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே இந்த பள்ளி குழந்தைகள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் ஏமாத்தின்னு இருப்பா. இதுல பெரியவர்கள் கூட அதிலிருந்து தப்புவதில்லை. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவர்களை ஏமாத்திட்டு நல்லா ஏமாந்தியா ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இந்த முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்றா இல்லையா? இந்த முட்டாள் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். சார், இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஆன்மீக தகவல்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் பத்தி பேசுறீங்களே, இந்த முட்டாள்கள் தினம் மற்றும் இந்த முட்டாள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, இந்த முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையே முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயம்தான். இது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சோம்னா முட்டு பிளஸ் ஆள் அப்படின்னு தானே பிரிப்பா. முட்டு கூட்டல் ஆள் இஸ் ஈக்குவல் டு முட்டாள் அப்படின்னு சொல்றா. இந்த முட்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது சுவாமியை பல்லக்குல தூக்கிட்டு வருவா தெரியுமா? முத்து பல்லக்கு ஆகட்டும் அல்லது சுவாமியை திருவிதி விழா அழைத்து கொண்டு வரும் பொழுது அந்த சுவாமி தூக்கிட்டு வருவா. என்ன பார்த்தோம்னா, கொஞ்சம் தூரத்துல அப்படி போகும்போது ஒரு வீட்டு வாசல்ல நிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவா? அந்த நேரத்துல ஒரு முட்டுக்கட்டை, ஒரு முட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு இருப்பா. அந்த முட்டுங்கிற அந்த முட்டை கொடுத்து அந்த சுவாமி பல்லக்க அது மேல இறக்கி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பா தெரியுமா பக்கத்திலேயே. அந்த முட்டை யூஸ் பண்ணக்கூடிய அந்த மனிதர்களுக்கு பெயர் தான் அந்த முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல சொன்னா. முட்டு ஆள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னா, அப்படி சுவாமி அந்த பல்லக்குல தூக்கிட்டு வரும்பொழுது அந்த முட்டை கொடுத்து அப்படி நிறுத்தின்னு இருக்கிறது மட்டும்தான் அவர்களுடைய வேலையாக இருந்தது. அந்த ஒரு பணியை தவிர அவர்கள் வேறு பணியை அறிந்திருக்கவில்லை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல முட்டுங்கிறத யூஸ் பண்ணுவா தெரியுமா? எப்பன்னு பார்த்தோம்னா, இந்த சுவாமியினுடைய தேர் திருவிதி உலா வரும் தெரியுமா? தேரை இழுத்துண்டு வரும் பொழுது அந்த தேரை நிறுத்துகின்ற பணியாக நல்ல வேகமா எல்லாரும் இழுத்துண்டு போவா. அந்த மாதிரி வேகமா இழுத்துண்டு போகும்போது கண்ணா பின்னான்னு போகாம அதை சரியான முறையிலே அப்படி கரெக்டா திருப்புறத்துக்கும் சரி, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றதுக்கும் சரி என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, இப்படி கூம்பு போன்ற வடிவிலே ஒரு கட்டையை வைத்திருப்பார்கள். அதற்கு பெயர் முட்டுக்கட்டை என்றே பெயர். அதை கொண்டு போய் அந்த வீலுக்கு அடியில் அப்படி கொடுத்த உடனே, அந்த தேர் சக்கரத்திற்கு அடியில கொடுத்த உடனே அப்படியே டடங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சத்தத்தோட நிற்கும் தெரியுமா தேரு. அந்த முட்டை அவர்கள் கொடுக்கும் பொழுது தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல், ஏன்னா லேசா அந்த தேர் சக்கரமானது கையிலேயோ இல்ல மேலேயோ ஏறிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த முட்டை கொடுத்து அந்த தேர் சக்கரத்தை நிறுத்துவா தெரியுமா? தேர் என்பதே வேகமாக ஓடுவதற்காகத்தான். இருந்தாலும் இவர்கள் அந்த முட்டை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்கிறா இல்லையா? எதற்காக என்று சொன்னால், அந்த தேரானது நேரான வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காகவும், அந்த தேரானது நிதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காகவும், எந்த இடத்திலே நிற்க வேண்டுமோ அந்த இடத்திலே சரியான முறையிலே அது நிற்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அந்த முட்டு அப்படிங்கிறத கொண்டு போய் கொடுக்கிறார். அவர்கள் பார்த்தோம்னா அந்த முட்டு கொடுக்கிறது மட்டும்தான் அவர்களுடைய பணியாகவே இருந்தது. அதை தவிர அவர்கள் வேறு பணியினை அறிந்திருக்க மாட்டார்கள். இது போக எல்லோரும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருப்பார். இந்த தேர் வரும்பொழுது பார்த்தோம்னா எல்லோரும் இறைவனிடத்திலே பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த முட்டை கொடுக்கின்ற ஆள் மட்டும் அவருடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த தேர் சக்கரத்தின் மீது மட்டும்தான் இருக்கும். இறைவனினுடைய அந்த திருவுருவை எல்லாம் அவங்க தரிசிக்கவே முடியாது. ஏன்னா தேருக்கு நேர் கீழே நின்று இருப்பா, கரெக்டா முட்டை கொடுத்துட்டு இருப்பா தெரியுமா? இது போன்று அந்த முட்டுக்கட்டையை பயன்படுத்துகின்ற ஒரு வேலையை மட்டும் அவர்கள் செய்து வந்ததால் அவர்களுக்கு முட்டு ஆள் என்று பெயர். அவர்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது, வேறு எந்த விஷயமுமே தெரியாது என்பதால் அவர்களை அறியாதவர்களாக கருதி இவர்களாக அந்த முட்டு ஆள்னு சொல்லி அந்த வார்த்தையானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முட்டாளாக மாறிவிட்டது. இன்னமும் கொஞ்சம் மேல போய் பார்த்தோம்னா இந்த முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை முற்று கூட்டல் ஆள் அப்படிங்கிற மாதிரியும் பிரிக்கிறார். வல்லின ரகரத்தை போட்டு முற்று பிளஸ் ஆள், முற்று ஆள் அப்படிங்கிறது கூட முட்டாளாக திரிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவா. முற்று கூட்டல் ஆள்னு சொன்னா முழுமையாக எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் என்று பொருள். முழுமையாக எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள், அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவா தெரியுமா? தங்களை எந்த காலத்திலுமே வெளியிலே வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவர்களையும் முற்றாள் என்று சொல்வது பழக்கமாக இருந்தது. ஆக முட்டாள் என்கின்ற வார்த்தையை நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்? அவர்கள் அறிவிலி, எதற்குமே பயன்படாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது முற்றிலும் தவறு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய பேர் திட்டும்போது கூட வீட்டுல சரியான முட்டுக்கட்டையா இருக்கா அப்படின்பா. முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லி திட்டுவா தெரியுமா? ஒரு விஷயத்திலே தடங்கள் வருகிறது என்று சொன்னால் அதை இவன் முட்டுக்கட்டை போட்டாம்பா அப்படின்னு சொன்னா எதற்காக அந்த முட்டுக்கட்டையானது உபயோகப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த முட்டு ஆள், அந்த முட்டை கொடுக்கின்ற அந்த ஆளினுடைய அந்த தியாகத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முட்டாள் என்பவர் இந்த உலகத்திலே என்றுமே உயர்ந்தவர்தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.